இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது தலைக்கு குளிக்கும் போது நம்ம எப்படி குளிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது பெரும்பாலும் நிறைய பேர் தினமும் தலைக்கு குளிப்பாங்க. ஒரு சிலர் வாரத்தில் 2 நாள் செவ்வாய் வெள்ளியனே குளிப்பாங்க. ஒரு சிலர் ஒரு நாள் மட்டும், வாரத்தில் ஒரு நாள் மட்டும் குளிப்பாங்க தலைக்கு. என்னன்னா அது அவரவர் உடல் நிலையும் அவரவர் வாழ்கிற இடத்தோட தட்பவெப்ப நிலையும் பொறுத்து அவங்க குளிப்பாங்க. அவங்களோட உடலுக்கு ஒத்துக்கிட்டுதான்னு பார்த்து குளிப்பாங்க. இந்த தலைக்கு குளிக்கிறதுலையும் சில வரைமுறைகள் இருக்கு. பெரியவங்க இதை பற்றி எப்படி குளிக்கணும் தலைக்கு குளிக்கும் போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போம். அதாவது நம்ம தலைக்கு தண்ணி விடும் பொழுது எடுத்த உடனே நேரடியாக தண்ணியை அப்படியே மோந்து நம்ம தலையில நேரடியாக விடக்கூடாது. எடுத்த உடனே தலையில விட்டுறக்கூடாது. என்னன்னா அது தவறு அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி குளிக்கணும்னா, முதல்ல தண்ணியை கோரி என்ன செய்யணும்னா, முதல்ல பாதத்துல விடணும். பாதத்துல விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்து என்ன செய்யணும்னா, மெதுவா நம்ம கால்களை முழங்கால்கள்ல விடணும். முழங்காலுக்கு கீழே. அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னா தொடைப்பகுதியில, அதுக்கு பிறகு இடுப்பு பகுதியில விடணும் தண்ணியை. அதன் பிறகு இடுப்பு பகுதிக்கு பிறகு மார்பு பகுதிகளில் விட்டுட்டு அதுக்கு பிறகுதான் கழுத்து பகுதியில விடணும். கழுத்து பகுதியிலலாம் விட்டு கடைசியாக தான் நம்ம என்ன செய்யணும்னா தண்ணியை அந்த குளிர்ந்த நீராக இருக்கணும், வெந்நியாக இருக்கக்கூடாது. அந்த குளிர்ந்த நீரை எடுத்து நம்ம தலையில விடணும். இப்படி ஒவ்வொரு படிப்படியாக தான் நம்ம விடணும். இது ஏன் இப்படி குளிக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அதாவது அதாவது நம்ம என்ன செய்யணும்னா பாதத்துக்கு விட்டு அடுத்து படிப்படியாக விடும் பொழுதுதான் நம்ம உடல்ல உள்ள வெப்பம் எப்பவுமே கீழே இருந்து மேல் நோக்கி தான் வரும். மேல் நோக்கி அப்படியே அந்த கழுத்து வர தண்ணி நம்ம விடும் பொழுது அந்த வெப்பமானது மேலே வந்த வெப்பம் நம்மளோட கண்கள் வழியாகவும் நம்மளோட காதுகள் வழியாகவும் அப்படி வெளியேறிடும். ஆனால் அதுக்கு மாற்றா நம்ம எடுத்த உடனே நம்ம தலையில தண்ணியை விட்டோம்னு சொன்னோம்னா அந்த வெப்பம் தலையில இருந்து, உடம்புல உள்ள வெப்பம் தலையில இருந்து அப்படியே கீழ் நோக்கி இறங்கி அது வெளியே போக முடியாம உள்ளேயே சுழண்டுட்டு இருக்கும். அது நம்ம ஆரோக்கியத்திற்கு ஏற்றதில்லை. அதனாலதான் நம்ம தலைக்கு குளிக்கிறது இவங்க பெரியவங்க சொன்னபடி கேட்டு இப்படி குளிக்கணும். ஒரு சிலர் குளிக்கும் போது, அதாவது குளிக்கும்போது என்ன செய்வாங்கன்னா, தீர்த்தம் மாதிரி தண்ணியை அப்படி கையில எடுத்து தலையில தெளிச்சுக்கிட்டு அப்புறம் குளிப்பாங்க. இது எதுக்குன்னா, தலை சிரசு எப்பவுமே வெப்பமடையக்கூடாது, வெப்பமடையாம இருக்கணும், சிரசை குளிர்விக்கணும் அப்படிங்கிறக்காக தான், குளுமையா இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் லேசா தீர்த்தமாய் தொளிச்சிட்டு அதுக்கு பிறகு படிப்படியா இப்படி தண்ணி விட்டு குளிப்பாங்க. இதுதான் அந்த குளிக்கிறதோட விதிமுறைகள். நன்றி, வணக்கம்.